எல்லாருக்கும் வணக்கம். விளம்பரி வருஷம், விகாரி வருஷம், சார்வரி வருஷம் மாதிரி இது கொரோனா வருஷங்க. வருஷ ஆரம்பத்துல ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடினவங்க, இந்த வருஷம் பாலாரம் தேனாரம் ஓடணும் ராசி பலன் சொன்னவங்க, பிசினஸ் டைரியில லாப டார்கெட் போட்டவங்கன்னு எல்லாரும் இந்த கொரோனா வந்த உடனே கட்டி நிறுகிற வேட்டிய உருவி வாயும் மூக்கியம் மூடின்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னடானா பங்களாவே மூச்சு முட்டுற அளவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொரோனாக்கு கூட்டம் சேரக்கூடாதுன்னு இருந்தாலும் பங்கன் சும்மா டால் அடிக்கும் போல இதே. ஏன் தெரியுமா? ஏஜே ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹிட்லருக்கு இன்னைக்கு பர்த்டே. இந்த டிரைவர் இந்த வீட்டுக்குள்ள வந்த நீ லாக்டவுன் போட்டாங்க. இவ்வளோ நாள் கழிச்சு இன்னிதான் வெளியே வரான். வர்ற வேகத்தை பார்த்தா இந்த பங்களா உள்ள இருக்கிறது கூட வெளியேற கொரோனாவே பரவாயில்லங்கிற மாதிரில இருக்குது. என்ன தப்பா மாற்றாயமா? ஓவர் பில்டப் பாரு இது. ஏ இங்கிலீஷ் டாக் இஸ் ஃப்ரெண்ட்லி பீவேர் ஆஃப் ஓனரா? அட நம்ம ஹிட்லரை பத்தி தான் இவ்வளவு பாசமா எழுதிக்கிறேன் இந்த டிரைவரு. தம்பி வணக்கம் போட்டது போதும், விஷயத்துக்கு வா. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு. உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை போதும்டா சாமி. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் கரோனாவோடய பழகிக்கிறேன். கண்ணுல மரண பயத்தை காமிச்சிட்டீங்களா? இது வீடு இல்ல, அமேசான் காடு. உள்ள வித்தியாசமான ஜந்துகள் வாழ்ந்துங்க. இந்த வீட்டு ஓனர் ஒருத்தர் இருக்காரு, ரூல்ஸ் ராமானுஜம், தங்க பதக்கம் சௌத்ரி, இந்தியன் தாத்தா. எல்லாம் இவர் வந்து பார்த்தா போட்டுக்கிற துண்ட கைட்டி பாயில கப்பிக்கிட்டு பின்னங்கால் பின்னல் அடிக்க ஓடிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர் வீடு வகை வகையா சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்தா வகை வகையா ரூல்ஸ் போடுறாங்க. பாம்பு வாய்க்கு பயந்து முதல்ல வாயில மாட்டின மாதிரி கொரோனாக்கு பயந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இனி இந்த வீட்டுல கார் டிரைவரா சான்ஸே இல்ல. நோ, ஹெலிகாப்டர் டிரைவரா கூட நான் வரமாட்டேன். முதல்ல வெளியே போனோன்னு வேளாங்கண்ணில ஒரு மொட்டைய போட்டு நாகூர் தர்கால பூந்திய தானம் பண்ணி மூக்குத்தி அம்மனுக்கு நாக்குல அழக குத்தி மண் சோறு சாப்பிட போறேன். ஐயோ மகாஜனங்களே, இந்த வீட்டோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா 1000 எபிசோட் மேல போவோம். அது நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. கொரோனா லாக்டவுன்ல இருந்து நான் தப்பிச்சேன். ஆனா இந்த வீட்டோட கவுண்டவுன்ல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த வீடாச்சு நீங்க ஆச்சு, என்ன விட்டுடுங்கப்பா. எஸ்கேப். முழுமுதற் கடவுளே போற்றி, 5 கரத்தனே போற்றி, வினைகள் தீர்ப்பவனே போற்றி, பிக் படா ஸ்டமக்கனே போற்றி. இவங்கதான் ஜெயமா. ஜெயமாவுக்கு இங்கிலீஷ் ஹிந்தின்னு 2-3 மொழி கத்து கொடுத்து 4 பேர் முன்னாடி பெருமையா பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு ஒரு நாள் இவங்க புருஷ செத்துட்டாரா. அவர் கனவை நினைவாக்க 30 நாள்ல 3 மொழி கத்துக்கிறது அப்படிங்கிற புஸ்தகத்தை 3 வருஷமா படிச்சு நிறுறாங்க. எப்படியோ இவங்க சொர்க்கத்துக்கு போய் இவங்க புருஷனாண்ட தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி பேச போறாங்க. அவரு 2வது தடவையா சாவ போறாரு. யானை முகத்தனே, ஐ மீன் எலிஃபென்ட் ஃபேஸ் வாலா. आज में एक பையன், அவனுக்கு பர்த்டே है. என்னோட ஏஜை நீடூழி வாழணும், அதுக்கு நீ பிளஸ் பண்ணணும். ஊர்ல அவன் முதுகுக்கு பின்னால பேசுறது, அதான் பேக் டாக்கிங், அதெல்லாம் நிக்கணும். அவனுக்கு ஹிட்லருங்கிற நிக்நேம் ஓ ஜானாகே போகணும். என் மருமக போனதுக்கு அப்புறம் என் பையன் தனியா வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அலோன், பாவம். என் பிள்ளைக்கு 2வது ஷாதி பண்றதுதான் என் லட்சியம். அதுக்குதான் உன்கிட்ட வந்திருக்கேன். ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா உன் சன்னிதானத்துக்கே வந்து கல்யாணம் பண்ணி 1,00,000 பேருக்கு மாஸ்க் கொடுக்கறேன்.
நான் உன்னை ஆஸ்கிங் क्वेश्चंस யூ எல்லாத்துக்கும் ஜவாப் சொல்லணும். ஐயோ ஜெயமா, இல்லனா உன் நெயில் பாலிஷ் हो गया. என்ன சொல்றேன் சொல்றியா? சொல்றேன். யுவர் நேம் அண்ட் ஊரு? சித்ரா, தஞ்சாவூர். ஏஜேக்கு மே யாரு? அம்மா. ஏஜேக்கு தூ யாரு? மருமக. எத்தனாவது? 3வது. ஆஜ் டே என்ன ஃபங்க்ஷன் இங்கே? ஏஜே பர்த்டே. ஏஜேக்கு லைஃப் லாங் gift குடுக்கறதா சொல்லிட்டு இருந்தியே, என்ன அது? நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நல்ல பொண்ணா பாத்துட்டியா? பாத்துட்டேனே. எங்க இருக்கு? இருக்கா? இல்ல உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. உள்ள எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னா தூ இதர் क्या करता? जाओ, சீக்கிரம் जाओ, go, useless girl. இருக்கிற பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இருக்காது. ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது அடிக்கிறது. புரியலையா? எல்லாம் சுட்டது. இதுக்கு பேரு திருட்டோமேனியா. கடலுக்குள்ள இருக்கிற மீன் கிடைச்சதேன்னு வாட்டர் பேக்கெட் எடுத்து ஒழிச்சு வச்சுதான். அந்த கதையால இருக்குது. கடல் மாதிரி வீடு, பணம் தண்ணி மாதிரி கந்தாலும் சித்ராக்கு இப்படி ஒரு நல்ல குணம். எங்க இந்த 2வது மகாராணி? மாயா, அரே கஹா ஹே? எதுக்குமே இப்ப அடிச்சீங்க? என்ன இது? பில் மேடம். எனக்கு இது பில்லுன்னு தெரியாதா? எதுக்கு பில்? டேக் 2 கெட் 1 ஃப்ரீன்னு தானே சொன்னேன். ஆமா மேடம், சொன்ன மேடம். லைட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆர்டர் பண்ணா பலூன்ஸ் ஃப்ரீன்னு சொன்னியா? சொன்ன மேடம். அப்படின்னா பலூன்ஸ் ஃப்ரீ. ஆமா. அப்ப பலூன்ஸும் ஃப்ளவர்ஸும் ஆர்டர் செஞ்சா லைட்ஸ் ஃப்ரீ. மேடம். அப்படின்னா லைட்ஸ் ஃப்ரீ தானே? அப்படியும் வச்சுக்கலாம் மேடம். இப்போ லைட்ஸும் பலூன்ஸும் ஆர்டர் செஞ்சா ஃப்ளவர்ஸ் ஃப்ரீ மேடம். அப்போ லைட்ஸும் ஃப்ரீ, ஃப்ளவர்ஸும் ஃப்ரீ, பலூன்ஸும் ஃப்ரீ. அப்புறம் எதுக்கு ஏன் இந்த பில்ல கொடுத்து பணம் கேக்குற? இங்க பாரு, நான் கோயம்புத்தூர்காரி. சின்ன வயசுல ஒவ்வொரு ஸ்டாண்டர்டையும் ஒவ்வொரு ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவன். என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. நான் கணக்குல புலி. புலியா? அதானே, மனுஷங்க இப்படி கணக்கு போட மாட்டாங்களே. ஏய், என்ன முனங்கற? ஒண்ணு இல்ல மேடம். கிளம்பு. இதான் மாயா, ஏஜேவோட 2வது மருமக. ஆனா அறிவுல ஃபர்ஸ்ட்ங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருமே. ஃபர்ஸ்ட் இல்ல, worst. மாயா, என்ன ஜெயமா? என் பையன் ஏஜே இருக்கானே, அவன் ஸ்ட்ரிக்டானவன் தான். ஆனா கஞ்ச இல்ல. பைசா பே கரோ, முடு என்கிட்ட. என்ன நீ? ஜல்தி जाओ. ரொம்ப நன்றி. उधर नहीं, इंदर जाओ, डिनर खाओ, அதுக்கப்புறம் जाओ. ரொம்ப நன்றிமா. जाओ. என்ன ஜெயமா இது? இதுதான் ஜெயம்மா. அப்புறம் ஓ சைடுல நீ பார்த்து வச்ச ஷாதிகா பேட்டி ரெடியா? ஐயோ, கல்யாண பொண்ணுங்க எங்கே? ஓ, அவங்களா? அவங்க ரூம்ல பியூட்டிஷியன் கிட்ட பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்களோ? நீ போய் வெரி குவிக்கா அவங்கள ரெடி பண்ணு. ஏஜே வர டைம் ஆயிடுச்சு. ஓகே 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 ஜெயமா. ஆமா, நம்பர் 1 எங்க? ஆளை காணோம். பொண்ணுங்களா ரெடியா? ஜெயமா வர பாத்துட்டு வர சொன்னாங்க. மாயா, கொஞ்சம் நில்லு. சொல்லுங்க ஆண்டி. நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? நாங்க ஏஜேவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தோம். ஆனா மேல நிறைய பொண்ணுங்களுக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. ஏஜேக்கு கல்யாண ஏற்பாடுன்னு பேசிக்கிறாங்க. உண்மையா? ஆமா ஆண்டி,
ஏஜேக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இது என்னடி கூத்தா இருக்கு? வீட்டுல ஒண்ணுத்துக்கு 3 மருமக இருக்கும்போது ஏஜேக்கு கல்யாணம் வர கேக்குறா? ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல சித்ரா, நாளைக்கு கல்யாணமாகி ஏஜே பொண்டாட்டி கர்ப்பமா இருந்து நீங்களும் மாசமாகி வயித்த தள்ளிக்கிட்டு இருந்தா மாமியாரையும் மருமகள்களையும் பார்த்து ஊர் சிரிக்காது? அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதுதான் அர்ச்சனா, இந்த வீட்டோட மூத்த மருமக. மாயா கோயம்புத்தூர், சித்ரா தஞ்சாவூர். ஆனா அர்ச்சனா தஞ்சாவூர்ல பிறந்து கோயம்புத்தூர்ல வளர்ந்து பெங்களூர்ல படிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துக்கிறாங்க. பல ஊர்ல வளர்ந்தா அனுபவம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். ஏன்னா இந்த வீட்டோட அதிகாரம் முழுக்க அர்ச்சனா வந்ததான். அதிகாரம்னா சும்மா இல்லைங்க, இந்த வீட்டு கஜானா சாவிய அர்ச்சனா கையில தான் இருக்கு. குங்குமம் எடுத்துக்கோங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? உனக்கு தெரியாத அர்ச்சனா? தெரியும். உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டை, அதனால உங்க வீட்டுக்காரர் உங்க பையன் குடும்பத்தோட இருக்காரு. நீங்க உங்க பொண்ணோட இருக்கீங்க, கரெக்டா? நீங்க பிரிஞ்சுதானே வாழ்றீங்க? அப்புறம் இந்த தாலியும் குங்குமமும் ஏன்? அதை எடுத்துருங்கன்னு சொன்னா நீங்க எடுத்துருவீங்களா? ஐயோ அர்ச்சனா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? விளக்கேத்துற நேரம் அதுவுமா அபசகுணமா பேசுற? கடவுளே. வாழ்ந்து முடிச்சு வயசான உங்களுக்கே வாழ்க்கை மேல இவ்வளவு ஆசை இருக்குன்னா எங்க மாமாவுக்கு என்ன வயசாச்சு? அவருக்கு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஊரே சிரிச்சாலும் நீங்க அழுதாலும் எங்களுக்கு கவலை இல்ல. ஏஜேக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். மருமகள் எல்லாம் சேர்ந்து மாமனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தமிழ்நாட்டிலேயே முதல் தடவையா நடக்க போகுது. அழகா பிரிச்சா புயல் மழடா, அக்கடா மழடா அடமழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா,
மாறி மாறி மழையடிக்க வெள்ளத்துக்குள்ள கொடை பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு இவ மழையில் ஆடும் போது பாடும் பாடு என்னாச்சு ஏதாச்சு ஆயாச்சு அடடா அடடா என் புஜ்ஜி என்னாச்சு? என் புஜ்ஜிமா ஓடி போச்சு. புஜ்ஜி யாரு? உங்க குழந்தையா? என் நாய்க்குட்டிங்க. என்னை விட என் புருஷனுக்கு நாய்க்குட்டியை தாங்க ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களேன். அச்சோ, டோன்ட் வரி, ஹாசினி இருக்க பயமேன், நான் பிடிச்சு கொடுக்குறேன். இவளால முடியவே முடியாது. அவகிட்ட சொல்றதுக்கு நீங்களே ஓடி போய் நாயை பிடிச்சுக்கோங்க. அவளால எதுவுமே முடியாது. உன்னால முடியவே முடியாதுமா. ஓய் ஓய், இந்த ஹாசினி யாருன்னு தெரியுமா? தளபதியோட ரசிகை மட்டும் இல்ல, எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் தளபதி விஜய் ரசிகர் மன்ற தலைவி. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பேச்செல்லாம் நல்லதா இருக்கு, செயல்ல ஒண்ணும் இல்லையே. நான் கும்புறேன், மாரியாத்தா சத்தியமா சொன்னமா, உன்னால முடியாதுமா. நீச உன்னை கவனிச்சுக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த ஹாசினிக்கு பிடிக்காதது 3 விஷயம். 1, உன்னால முடியாதுன்னு சொல்றது. 2, உன்னால முடியவே முடியாதுன்னு சொல்றது. ஏன் புள்ள? அப்ப 3வது? அது என் தலைவர் சொல்லுவாரு. கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் அரசியல் சாதாரணமா. எப்படி சமாளிக்கிற பாரு ஹாசினி. புஜ்ஜிமா 1000 காமி கைப்புல ஏற்றா வண்டிய. ஹாய் புஜ்ஜிமா. இதெல்லாம் உன்னால படிக்க முடியுமா ஹாசினி? கூடாத, சொன்னபடி கேளு. ஏன் ஓனரமா ஒல்லியாகணும்னு ஒண்ணா உனக்கு என்னடி? நீ போடி அந்த பக்கம். புஜ்ஜி நில்லு. ஏய், நிக்க மாட்டே, நீ முடிஞ்ச இத போடி. டேய் மஞ்ச சட்டை ஊரு போடா. பண்ற நேரத்துல எஸ்கேப் ஆகுறியா புச்சி? இருடி. கருப்பையா, ஏய் கை தூக்குறவனே இங்க பாருடா. ஐயோ டேய். நில்லுடா. புச்சி எங்க போவாத? யாரா இந்த காந்த குரல்? டேய் குரலுக்கு இந்த அடி தேவைதான். சைக்கிள்கார செத்தா. நில்லு. டேய் பாருடா. ஐயோ என் பானை. பட்டாசுமா பட்டாசு. புது இடத்துல தம்மா அடிக்கிற வெக்ரண்டா உனக்கு வேணும். வாங்கம்மா வாங்க. வெச்சுக்கோ. மார்க்கெட்டே அலுவல பட்டுச்சு. இனிமே சாஃப்டா போன வேலைக்காகாது. சம்மர் சால்ட் தான். மாட்னடி மகன். தேங்க்ஸ் தலைவா. நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். பார்க்க தானே போறீங்க. இவரு இந்த ரஜினி முருகன் படத்துல சிவகார்த்தி அப்பா வருவாரு, அவரு தானே. இவரு இங்க என்ன பண்றாரு? ஓ, நம்ம ஹாசினியோட அப்பாவா? சூப்பர் போ. ஸ்ரீமதி, இன்னைக்கு உனக்கு நினைவு நாள்மா.
என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஜோடி புறாவா வாழலாம்னு சொன்ன நீ என்ன ஒத்த புறாவா தவிக்க விட்டு போயிட்டியம்மா. நம்ம ஒரே மக ஹாசினி அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது உனக்கே சந்தோஷத்தை கொடுத்துருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என் ஆத்மா சாந்தி அடையும். ஐயோ என்ன உளறிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மன நிம்மதியும் உன் ஆத்மாவும் சாந்தி அடையும். சாரிமா, கண்ணீர் வர மாட்டேங்குது. ஸ்ரீமதி, போட்டோக்குள்ள எப்படி போட்டோ வந்திருக்கிறது? நீயா இல்ல உன் ஆத்மாவா? மிஸ்டர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா? நீ என்னை எப்பவுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டியம்மா. என்னமா ஆச்சு? ஓ, நான் அழுகிறத பார்த்து செல்லமா கூப்பிட்டியா? நீங்க அழறத பார்த்து கூப்பிடல, இப்படி லூஸ் மாதிரி புலம்பறத பார்த்து கூப்பிட்டேன். லூசா? யோவா? திரும்பியா இந்த பக்கம்? நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? ஆமா, அது ஏன் போராத காலம். இப்படி எல்லாத்தையும் மருந்து மருந்து தொலைக்கிறீங்களே, நீங்க சக்கரவர்த்தியா இல்ல நனைஞ்ச ஊதுவத்தியா? நீங்க அழ வேண்டிய போட்டோ அது இல்ல, இது. அவங்கதான் ஸ்ரீமதி, நான் உங்க ரெண்டாவது பொண்டாட்டி கீர்த்தனா. சரி, அதை விடு. போட்டோவை யாரு மாத்தி வச்சது? போட்டோவெல்லாம் யாரும் மாத்தி வைக்கல, உங்க மூளைதான் அடிக்கடி மாறி போயிருது. புடிங்க. இதுக்குதான் உங்க முதல் பொண்டாட்டி போட்டோக்கு மேல நம்பர் 1ம் ஏன் போட்டோக்கு மேல நம்பர் 2ம் போட்டிருக்கேன்ல. அப்படியுமா மறக்குது ஊதுவத்தி? போடுங்க. போட்டோக்கு போடுங்க. சாரி, சரி. ஸ்ரீமதி, நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தனா இந்த மாதிரி கஷ்டம்லாம் எனக்கு வருமா? என்னது? அம்மா, கேக் ரெடி. என்ன ஸ்வேதா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. நினைவு நாளுக்கு போய் யாராவது கேக் வெட்டுவாங்களா? சரி, பரவாயில்ல. கத்தி இருந்தா கூட நான் வெட்டுறேன். மிஸ்டர் நனைஞ்ச ஊதுவத்தி, இது நினைவு நாள் கேக் இல்ல, பிறந்த நாள் கேக். ஓ, பிறந்தநாள் கேக்கா? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ரொம்ப முக்கியம். இந்த சிட்டிலே பெரிய பணக்காரர் ஏஜே ரெஸ்டாரண்டோட ஓனர் அபினவ் ஜனார்த்தனனோட பிறந்த நாள். அதுக்குதான் இந்த கேக் போக போகுது. அந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ம ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சவங்கன்றதால இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய பணக்காரங்க. நமக்கு இந்த ஆர்டர்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஆமாமா, கிடைக்குமா? ஆமா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது தானே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். அதையே இப்பவே கொடுக்குறீங்க? இவங்க இப்பவே போக போறாங்க. ஏன் போறாங்க? கியூ சாப்பிட்டுட்டு போலாமே. விட்டா இவங்க நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுருவாங்க. What? क्या? Don't understand.
நம்ம ஏஜியோட கல்யாணத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ஜெயமா. போங்க, ஏஜி கல்யாணத்தப்ப கூப்பிடுறோம், அப்ப வாங்க. ஷாதி கேர்ள்ஸ் எல்லாம் ரெடியா தானே இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஏஜே கிளம்பியாச்சு. ஏஜேக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் தான் தெரியும். பொண்ணு பாக்குற ஏற்பாடெல்லாம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஐயோ, என்ன நடக்க போதோ பகவான், ஒரே டர்ரா இருக்கு. பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம எல்லாம் பணம் இருக்கிற திமிர்ல பேசுறாங்க. ஏஜியோட மருமகள்ங்கிற ஆணவன் தான். செக்யூரிட்டி. ஐயோ, இது ஹிட்லர் பொருளாச்சே. இவர் எப்ப வந்தாரு? சார், இது யார் பண்ணது? யார் பண்ணது?